அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தினமணி மற்றும் எந்த தமிழ் திசையிலுள்ள நடப்பு நிகழ்வுலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு கீழ டெக்ஸ்ட் லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி லிங்க் கீழ குடுத்துருக்கேன். அதையும் பாருங்க. இன்னைக்கு வாங்க முதல் நியூஸ்க்கு போகலாம். இன்னைக்கு முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, 950 ஹாலிவுட் விட்ட ஆமை குஞ்சுகள் வந்து கடலில் விடப்பட்டிருக்குன்னா, இதில நம்ம என்ன பார்க்கணும்னா, முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வருஷம் வருஷம் விடுகிற நிகழ்வு தான். இதில ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் மீனவர்கள், வனத்துறையினர் இவங்கலாம் சேர்ந்து இது செய்வாங்க. அதுவும் இல்லாம இந்த ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சு வந்து இத பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப அரிய வகை இதுன்னு நெனைக்கிறேன். இத பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தலை தீர்மானிக்க போகும் 2.5 கோடி இளம் வாக்காளர்கள். அதாவது தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 2.5 கோடியை தாண்டி உள்ளனர். இதன் மூலம் தேர்தல் வாக்குப்பதிவில வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில முக்கிய பங்காற்ற உள்ளனர். இது ரொம்ப முக்கியமான நியூஸு. மொத்தம் இத வந்து 40 வயதுக்குள்ள 2.5 கோடி பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு வயதுக்கு ஏற்பட்ட எல்லா டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. அது மாரி 18 டூ 19 வயது உள்ளவங்க வந்து 12,12,550 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவும் கேட்கலாம். இல்லாட்டி 40 வயதுக்குள்ள உள்ளவங்க கேட்கலாம். இந்த 2ல ஒரு இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் வந்து உடற்கல்வி பாட வேலையை கட்டாயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து என்னன்னா, மாணவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வந்து பள்ளிகளில் இந்த வேலையை கட்டாயமாக்க முடிவு செய்யல பள்ளிக் கல்வித்துறை வந்து முடிவு செய்திருக்கு. இது ஏன்னா, மாணவர்களுக்கு வந்து அந்த உடற்கல்வி வேலையில வந்து மற்ற ஆசிரியர்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால, அவங்களோட விளையாட்டு திறன் வந்து குறைகிறது. இதை இது செய்யும் விதமாக, ஊக்குவிக்கும் விதமாக இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல். இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து இதுவும் பள்ளி கல்வித்துறையை சேர்ந்தது. மலை கிராமங்களைச் சேர்ந்த 26,000 மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அடுத்த ஆண்டு முதல் ஏற்படுத்தப்படும் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் சேர்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, ரோபோ கல்வி திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து செயற்கை நுண்ணறிவு முறையில் கல்வி கற்கும் திட்டம். இது வந்து சென்னையில ஒரு சில இடங்கள்ல செயல்படுத்த வரும் நிலையில் அடுத்த ஆண்டில் முழு வீச்சில் அனைத்து இடங்களிலும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்குது. இது இந்த இதில இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான். இது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல வாக்களிக்க 11 வகை ஆவணங்கள் இத வாக்களிக்கலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றது. இப்ப பார்த்தீங்கன்னா, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, இல்லாட்டி பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், மத்திய, மாநில அரசு துறைகளில் உள்ள பணிக்கால வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை, இந்த மாரி பார்த்துக்கோங்க. வங்கி அடையாள அட்டை, இந்த மாரி உள்ள 11 இது இருக்கு. நம்ம தெரிஞ்சு வச்சதுக்காக சொன்னேன். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து அனில் அம்பானி நிறுவனத்துக்கு ரூ. 1,124 கோடி வரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது எப்பன்னா 2015ஆம் ஆண்டு இந்த பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. இத எந்த பத்திரிகை ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கு. அதனால லீ மாண்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து இத செய்தியா வெளியிட்டிருக்குது. இது பிரான்ஸ சேர்ந்த இது. இது என்னன்னா, ரஃபேல் விமானங்கள வாங்குவது தொடர்பான இந்தியா வெளியிட்டதும் இந்த நிறுவனத்துக்கு இப்படி செய்யப்பட்டிருக்கிறதுனால, இது சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மொத்தம் 143.7 மில்லியன் யூரோக்கள் அப்படிங்கிறது தான் 1,124 கோடி அப்படிங்கிறது. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நியூஸ் வந்து ஜாலியன்வாலாபாக் படுகொலையின் 100வது ஆண்டு தினம் வந்து நேற்று அனுசரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸின் ஜாலியன்வாலாபாக் நினைவிடத்தில் நேத்து வந்து அனுசரிக்கப்பட்டது. இதில இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அந்த இது தொடர்பாக ரூ. 100 தபால் தலை மற்றும் நாணயத்தை வெங்கையா நாயுடு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டிருக்கிறாரு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தபால் தலை மற்றும் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வந்து தெரசா மே வருத்தம் தெரிவிச்சத பார்த்தோம். அதே மாரி ஆழ்ந்த வருத்தமா இவங்க இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதர் டொமினிக் அஸ்குவித் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காரு. இதையும் நம்ம பார்த்துக்கிடுவோம், தெரிஞ்சுக்கிடுவோம். மன்னிப்பு எதுவும் கேட்கல. வருத்தம் மட்டுமே தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான சரியான காலமும், விளக்கமும் சொல்லவில்லை. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து பொற்கோயிலுக்குள் ராணுவத்தை அனுப்பியதற்கு காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அகாலிதளம் கட்சி வந்து வலியுறுத்தியிருக்கு. இத வந்து நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்க வேண்டாம். இதில 2, 3 பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது
எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1984ஆம் ஆண்டு. இது வந்து அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் வந்து ராணுவத்தை அனுப்பி அங்க இருந்த பயங்கரவாதிகளை தாக்குதல் நடத்தினாங்க. இத வந்து ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது யார் தலைமையிலனா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இது நடைபெற்றது. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்தியா, பாகிஸ்தான் ஆட்டம் போர் கொன்றதால் நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம இந்த நியூஸ் என்னன்னு பார்க்க வேண்டாம். அதாவது ஐசிசி ஒரு நாள் உலகக்கோப்பை வந்து இங்கிலாந்துல நடக்குது. இத நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆனா இதுல டேட் வந்து தப்பா குடுத்துருக்காங்க. மே 30ன்னு நெனைக்கிறேன். ஆனா அக்டோபர் 30ன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம். அ அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 30 அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜூன் 16 வந்து முதல் போட்டி, அதாவது பயிற்சி போட்டி மாரி நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இது பார்த்துட்டு சொல்றேன். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மாஸ்டர்ஸ்லேருந்து சிந்து வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது என்னன்னா அரையிறுதி போட்டியில வந்து அ ஜப்பான் வீராங்கை நசோமி ஒகுராவிடம் சரணடைந்திருக்காங்க. அதாவது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ்ல தோத்துருக்காங்க. இருந்தாலும் இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஹீரோஸ் சூப்பர் கோப்பை சாம்பியன் போட்டியில் இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் வந்து சென்னை எஃப்சியை வந்து எந்த இதுனா கோவா எஃப்சி அணியினர் வென்று 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளனர். இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டி அப்படின்ட்டு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் பாறையில் துளையிட்டு அமெரிக்க ஆய்வுக்களம் வந்து சாதனை படைத்துள்ளது. இது எந்த இதுனா கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்களம் தான் அந்த சாதனை படைத்துள்ளது. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமான நியூஸு. இது குறித்த விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா வெளியிட்ட அறிக்கையிலிருந்து இத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ இந்த ஆய்வுக்குழாம் வந்து நிலத்தடி பாறை ஒன்றில் துளையிட்டு அதன் மாதிரிகளை சேகரித்துள்ளது. 2370வது நாள்ல இந்த இத சாத்தியப்படுத்தியிருக்கு. இது பார்த்துக்கோங்க. 2370வது நாளு. ஆனா இது பூமி நாள் வந்து 2224வது நாள். அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அங்க உள்ளதுக்கும், இங்க உள்ளதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நாட்கள் கணக்குல. அதனால இப்படி. இது எந்த ஒரு இதுனா சார்ஃப் மலையில் உள்ள களிமண் பிரிவு என்று அழைக்கப்படும் அப்பர் லேடி அப்படின்ற பெயரிடல் பெற்ற நிலத்தடி பாறையில் செய்யப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஒவ்வொரு நியூஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எதனாச்சும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அ இது அவ்வளோதான் நண்பர்களே. இதில ரொம்ப முக்கியமா அதுக்கடுத்து ரொம்ப இதுவும் இல்ல. இது பக்கத்துல வேரா ரூபின் அப்படிங்கிற ரிட்ஜ் அங்க வந்து கடினமாக இருந்ததுனால இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சூடான்ல வந்து அதிபருக்கு அ ராஜினாமா செஞ்சிருக்காரு புதிய அதிபரு. இது என்னன்னா 2 நாள்ல 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான நியூஸா கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து ராணுவ தலைமை தளபதி வந்து தன்னோட பதவிய ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இவரு புதிய தளபதி வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. எ இதற்கடுத்து இந்த 2 நாள்ல 2 ஆட்சி கவிழ்ப்பு மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. இது கேட்கறதுக்கான ஏன்னா சூடான் அப்படிங்கிறதுனால புதிய நாடா இருக்கறனால கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மியான்மர்ல வந்து புத்தாண்டு தொடங்கியிருக்கு. அது இப்போ வந்து தண்ணீர் திருவிழா வந்து அங்க நடந்துட்டு இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான நியூஸ் இல்ல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடு வந்து ஃபின்லாந்து அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இது வந்து ஐநா தெரிவித்துள்ளது. மொத்தம் 2வது ஆண்டாக ஃபின்லாந்து வந்து இது செய்யப்பட்டுள்ளது, கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. ஏன்னா 2வது ஆண்டுகளா தொடர்ந்து வரதுனால இத கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, இது 1990ஆம் ஆண்டு ஃபின்லாந்து வந்து தற்கொலை நாடுகள் பட்டியலில் முதல் இடமா இருந்தது வந்து இப்ப சரி 2வது இடத்துல இருந்துச்சு 1990ல. ஆனா இப்ப வந்து 22ஆம் இடத்துல இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கும்போது இப்ப ஆப்போசிட்டா ஒரு இது கேட்கணும் அப்படின்ட்டு இத யாரும் கவனிக்காம விட்டுருந்தாங்கன்னா, இத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்கொலை பட்டியலில் 22வது இடமும், அ மகிழ்ச்சி பட்டியலில் முதல் இடமும் பெற்றுள்ளது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாருதி செலீரியோ அப்படின்னு ஒரு கார் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, 1,00,000 கார்களை தாண்டி விற்பனையாகிவிட்டுள்ளது. இந்த ஒரு ஆண்டு காலத்துல. இது 1,00,000 அப்படிங்கிறதுனால இத மட்டும் சொல்றது ஒரு இதா இருக்கு. செலீரியோ கார் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. மாருதி தயாரிப்பு.
ஆமா. இது அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய நியூஸ் இல்ல. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா டீப்பா கேட்டாங்கன்னா, இது 1000 சிசி பெட்ரோல் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இது கேட்க வேண்டாங்க. இருந்தாலும் தோணுது அப்படின்னால சொன்னேன். இல்லாட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர் வந்து இன்னும் வரல. அதனால நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்து தமிழ் திசையில வந்து வெப்சைட்லேருந்து எடுத்து ஒரு சில நியூஸ் எடுத்து போடுறேன். அது தவிர எக்ஸ்ட்ரா நியூஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம். முக்காவாசி நியூஸ் இதில கவர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலை கைவிட்டு சுற்றுச்சூழலுக்கு கவனம் செலுத்தலாம் அப்படின்ட்டு ஹவாய் நாட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவுரை கூறியிருக்கிறாரு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர வந்து அ அவர் பேர் பார்த்துக்கிடுவோம். உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து மைக்கேல் டி. வில்சன் அப்படிங்கிற பேரு. அவர் வந்து ஹவாய் நாட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி. இத பார்த்தோனே நமக்கு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்திருக்கணும். என்னன்னா, நேத்து வந்து அந்த கருந்துளைக்கு ஒரு பேர் வச்சாங்க. அது எந்த மொழி பேர்லாம் ஹவாய் மொழி பேர்ல தான் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கணும். இல்லாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் மறுபடியும். அந்த கருந்துளை இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருந்துளை 87 அப்படிங்கிற கருந்துளைக்கு இந்த ஹவாய் நாட்டு மொழியில பெலோகி அப்படிங்கிற ஒரு பேர வச்சிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்னன்னா, இந்தியாவுக்கு வரும்போது ராணுவ மோதல்ங்கிறது தேவையற்ற ஒன்றாக இருக்குது. அத வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு இது செஞ்சிருக்காரு. இது எங்கன்னா ஹரியானால வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டி அளிக்கும்போது இத கூறியிருக்கிறாரு. இது கண்டிப்பா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியூஸ் தான். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இணையத்தில் வெறுப்பு பேச்சு வந்து காட்டுத்தீ போல பரவுகிறது அப்படின்ட்டு ஐநா பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறாரு. இத பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸு. முக்கியமான நியூஸ் இல்ல. இத வந்து நம்ம ஐநா பொதுச் செயலாளர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக அன்டோனியஸ் கட்டரஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும், இத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காகவும் சொன்னேன். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு சில நியூஸ் மட்டும் தேனா இந்து இந்து தமிழ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து நாளைக்கு நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். இன்னும் நியூஸ் பேப்பர் வராதனால லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இன்றைக்கு நியூஸ் இதோட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட்டு ஆன்லைன் டெலகிராமில டெஸ்ட் டெய்லி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது சேரணும்னா கீழ லிங்க் இருக்கு. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்து எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.